ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா ராஜஸ்தானுக்கு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? அங்கெல்லாம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் ராக்குன்னு ஒரு சிட்டிக்கு தான். இன்றைக்கி வந்து ஆஸ்டினோட பிக்கெஸ்ட் கர்பா அண்ட் டாண்டியா நைட் நடக்குது. நான் வந்து ஆஸ்டினுக்கு மூவ் பண்ணி 6 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் கூட நான் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த டாண்டியா நைட் நடக்கிறது வந்து இந்த ரவுண்ட் ராக்கில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் தான். இது வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டில் தான் நடக்கும். இது வந்து எஸ்சிஎஃப் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டு. எஸ்சிஎஃப்னா சங்கரா ஐ ஃபவுண்டேஷன். நம்ம பே பண்ணி வாங்குகிற ஒரு டிக்கெட்டோட காசுலேயும் எத்தனையோ பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து அந்த சங்கரா ஐ ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஆஸ்டினில் நடக்கிற பிக்கெஸ்ட் டாண்டியா. எல்லா வருஷமும் கூட்டம் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குதே தவிர கம்மியாக மாட்டேங்குது. அப்போது அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு குட் காசுன்றதுக்காக நான் கண்டிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன நடந்தாலும் போயிடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹால்னு. இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் வந்து இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது. ஆனால் இனி கொஞ்ச நேரத்தில் ஒரு கடுகு போடுற அளவுக்கு கூட இடம் இருக்காதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய ஹை ஸ்கூலர்ஸ் வந்து இங்கே வந்து வாலண்டியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வாலண்டியர் பண்ணால் இந்த டீனேஜர்ஸ், தட் இஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். இந்த நாட்டில் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கணுன்னா நீங்கள் நல்லா படித்தா மட்டும் பத்தாது. நீங்கள் கம்யூனிட்டிக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த சொசைட்டியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு எஸ்ஏவாக எழுதி எல்லா காலேஜ் அப்ளிகேஷனோடு அதை வந்து அட்டாச் பண்ணணும். இது பாருங்கள், ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. என் பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஆடிட்டோரியம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எல்லாம் இருக்கும். சரி, நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போம். ஒரே டான்ஸ் தான் இதுக்கப்புறம். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன்ட், நான் வேலை பார்க்குற கம்பெனி வந்து இந்த ஈவெண்ட்டோட பிக்கெஸ்ட் ஸ்பான்சர். ஸோ ஸ்டேஜில் ஏறி எங்கள் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்பீச் கொடுக்கறதுக்கான கூட ஒரு மொமெண்ட் இது எனக்கு. ஸோ நான் இந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு ஆர்மி ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தனால நான் படித்த ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் குழந்தைங்க அவங்களோட தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்ச்சரையும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் சே நோ டு எனி திங். இப்போது நவராத்திரியா கொண்டாடுவோம், தீபாவளியா கொண்டாடுவோம், ஓணமா கொண்டாடுவோம். ஐ எம்ப்ரேஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி கல்ச்சர் அண்ட் எத்னிசிட்டிஸ். அதனால் எல்லா ஈவெண்ட்டுக்குமே எக்ஸ்ட்ரீமாக எக்ஸைட் ஆகிடுவேன். எதையுமே பண்ணாமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஃபுட்டும் அப்படி தாங்க. எவ்ரி ஃபுட் ஐ லைக். எனக்கு சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், ஈஸ்ட் இண்டியன் அப்படி கிடையாது. எல்லாமே நான் சாப்பிடுவேன், எல்லா குவிசீனும். I don't know, I just believe in live the present life. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதையும் மிஸ் பண்ணாது. எல்லாமே நடக்கிறது உன்னை சுற்றி ஒரு ரீசனுக்காக தான். அது எல்லாத்தையுமே நீ வந்து ஆக்செப்ட் பண்ணி அதோடு சேர்ந்து வாழப்பாரு, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அடுத்தது என்னோடய ஸ்பீச் தான். அது ஒரிஜினல் வாய்ஸ் போடணுமா இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ணால் போதுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் பார்ப்போம். For a great cause, and thank you for the opportunity to every year we are here, and I'm sure Sidra is missing this event. So always remember Trinity Texas Realty for all your real estate needs. அப்படியே ஸ்டேஜில் ஏறி ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் விஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே வருது. இனி இவ்வளோ இடமும் இருக்காது கொஞ்சம் நேரம் ஆன உடனே. இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது 6:30 மணிக்கு, த டோர்ஸ் ஓப்பன். அதுக்கப்புறம் இது முடியும் போது 12:30 1 மணி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரேப்பப் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். இப்போ வெளியே என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். நிறைய இந்தியன் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நார்த் இண்டியன், சவுத் இண்டியன். நமக்கு பசிக்கும் போது போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம் காசு கொடுத்து. மேங்கோ லஸ்ஸி, டீ, காஃபி, பிரியாணி, வடைப்பாவ். இதான் கொஞ்சம் ஒரு கடையோட மெனு மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அப்போ இதுதான் அந்த சென்டர். கூட்டம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது வந்து நைட் ஒரு 9:30 இருக்கும். இப்போது திருப்பியும் வந்த வேலையை கொஞ்சம் நேரம் கூட பார்த்துட்டு இருக்கிற சாப்பிட்டதுக்கு கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரேப்பப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.